வணக்கம். திருநெல்வேலியில பட்ட பகல்ல இளைஞர் ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்னைக்கு ரொம்ப எங்க பார்த்தாலும் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டையே உலுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்குது. இந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் என்ன, இவரை அந்த படுகொலை செய்தவருடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும், இந்த கொலை சம்பவத்தை கேள்விப்படுகிற இந்த பொது சமூகத்தினுடைய எண்ணம், பெண்கள் மீது அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன, இதை பற்றி எல்லாம் ஓரளவுக்கு அலசி ஆராயறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நம்புறேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மாதரே 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 மாதரே. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியை சார்ந்த கேடிசி நகர்ல ஒரு சித்தா மருத்துவமனை இருக்குது. அந்த சித்தா மருத்துவமனையில ஒரு மருத்துவராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பெண் சுபாஷினி. அவங்க ஒரு எஸ்ஐ தம்பதியினுடைய மகள். அந்த எஸ்ஐ தம்பதிக்கு இன்னொரு மகன் 22 வயது. அவருடைய பெயர் சுர்ஜித். அந்த சுர்ஜித் தான் அந்த இளைஞரை கொலை செய்திருக்கிறார். இளைஞர் யாரு அப்படின்னு பார்த்தா, தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏரல் பகுதியை சார்ந்த கவின்கக்கூடியவர், 25 வயது. அவருடைய அப்பா சந்திரசேகர் விவசாயி, அம்மா செல்வி கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்களாம். அப்போ இந்த கவின் நல்ல ஒரு படிப்பாளியாம், நல்ல யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் அவர். அதுபோல் இப்போ சென்னையில் உள்ள நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஐடி நிறுவனத்தில் ஐடி ஊழியராட்டு அவர் வேலை பார்க்குறாரு. மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாராம். அப்போ இந்த 2 குடும்பங்களுமே வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள், வேறு வேறு ஜாதியை சார்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க. இந்த பையன் பட்டியலினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால இவர்கள் இந்த சுபாஷினியும் கவினும் ஒருத்தரை ஒருத்தர் காதலித்து வந்தாங்களாம். இந்த எஸ்ஐ தம்பதியினர் அந்த குடும்பம் தூத்துக்குடியில் இருந்தப்போ இந்த கவின் அப்புறம் சுபாஷினியுடைய தம்பி சுர்ஜித் எல்லாமே ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்களாம். அப்ப பள்ளி பருவத்தில் இருந்த அந்த நட்பு இப்போ இந்த சித்தா மருத்துவராக சுபாஷினி இந்த சித்தா மருத்துவமனையில பணிபுரிகிறார். இங்க இந்த கவினுடைய அப்பாவும் அம்மாவும் உடம்பு சரியில்லைன்னா இந்த ஏரல் பகுதியில இருந்து இங்கதான் மருத்துவ சிகிச்சை பெற்றுட்டு இருந்தாங்களாம். அப்படி ஒரு தடவை அந்த அப்பாவையும் அம்மாவையும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போது, ஏற்கனவே நம்ம சேர்ந்து படித்த அந்த ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அவருக்கு அங்கே நட்பு நல்லா வளர்கிறது. அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஆனால் அந்த காதலை அந்த பெண்ணினுடைய வீட்டில் யாரும் ஒத்துக்கிடவில்லை. அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அந்த பெண் விடாப்பிடியாக அந்த கவினை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி உறுதியாக இருந்தாரு, காதலில் உறுதியாக இருந்தாரு. அப்போ அது அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கல. அவங்க 2 பேருமே அப்பாவும் அம்மாவும் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்களாக வேலை பார்க்குறாங்க, மணிமுத்தாறு ஆயுதப்படையில் வேலை பார்க்குறாங்க. அப்போ அதனால அந்த ஒரு காவல்துறை அந்த அதிகாரம் இதெல்லாம் வச்சு தன்னுடைய மகன் சுர்ஜித், அந்த 22 வயது இளைஞருக்கு ரொம்ப திமிரு வந்திருக்கோம், கட்டாயம் நம்மளை எப்படியாவது நம்ம அப்பா அம்மாவும் இதுல இருந்து காப்பாத்திருவாங்க அப்படிங்கக்கூடிய தைரியத்துல தான் அந்த படுகொலையை செய்திருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கவின் சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தாலும் லீவுக்கு வரும்போதெல்லாம் அப்புறம் அப்பப்போ இந்த சுபாஷினியை அந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது வழக்கம். இது அதே போல இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம இருந்தது. அப்பான்னு சொல்லப்படுது, தாத்தாக்குன்னு சொல்லப்படுது, எது சரின்னு தெரியல. உடம்பு சரியில்லாம இருந்தது. அதனால அங்க சிகிச்சைக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த உங்களுடைய திருமணம் பற்றி பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால வெளில போய் பேச போன இடத்துல இல்லை, கொஞ்சம் தூரமா போய் பேசினாதான் இது சரியா இருக்கும்னு சொல்லி அந்த சுர்ஜித் தன்னுடைய 2 சக்கர வாகனத்துல இவரை ஏற்றி கொண்டு போய் ஆள் மறைவான இடத்துல வச்சு
மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு இருந்தானா, அவர்கிட்ட இருந்த அருவா அதை வாங்கி இவனை வெட்டி கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. என் பையன் எந்த விதத்திலும் குறைஞ்சவன் கிடையாது. சென்னை ஐடி கம்பெனியில் மாதம் 1.5 லட்சம் சம்பளம் எடுக்கான். இல்லை, நாங்கள் எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பம். எங்கள் அப்பா வந்து ஊராட்சி தலைவர் 30 வருஷம் இருந்திருக்காரு. விவசாய சங்கத்தில் 15 வருஷம் இருந்திருக்காரு. இந்த ஊரில் எங்களுக்குன்னு ஒரு பாப்புலேட்டிவ் உண்டு. அவங்களோட நாங்கள் குறைஞ்சவங்க கிடையாது. என் பிள்ளை அப்பாவி பிள்ளை. அப்ப இதுல வந்து நம்ம ஒரு விஷயத்த கவனிக்க வேண்டியது இருக்குது. அந்த கவினோட அப்பா சொல்றாரு, நாங்களும் எந்த விதத்திலையும் குறைந்தவர்கள் இல்லை, அந்த பெண் வீட்டாரிடமும் நாங்க குறைந்தவர்கள் இல்லை, நாங்களும் வசதியான குடும்பம் தான். அதே போல என்னுடைய அப்பாவும் அரசியல் செல்வாக்குடையவர், 30-35 ஆண்டுகளாக ஊராட்சி ஒன்றியத்துல தலைவராக இருந்திருக்கிறாரு. அப்படி நாங்களும் செல்வாக்கு உள்ள ஒரு குடும்பம் தான். அவங்க வந்து உயர்ந்தவர்கள்னு சொன்னாலும் நாங்க வந்து எந்த விதத்திலையும் குறைந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேட்டியில சொல்றாரு. இப்போ இதை பார்க்கும்போது படிப்பு இருக்குது, அந்த பையனுக்கு நல்ல கை நிறைய சம்பளம் இருக்குது, நல்ல பொருளாதார பேக்ரவுண்ட் உள்ள ஒரு குடும்பம். இப்படியெல்லாம் இருந்த பிறகும் அந்த பையனை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த பெண் வீட்டில் உள்ளவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஜாதிய வெறி கட்டாயம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்கு கூடவே இன்னொரு விஷயமும் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டி இருக்குது. ஏன்னா அந்த தம்பி தான் அதுல கொலையாளியா மாறி இருக்கான். அப்ப நம்ம இந்த சமூகத்துல எப்படி சின்ன வயதுல இருந்தே ஆண்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா, வீட்டில் உள்ள பெண்களுக்கு நீ தான் அல்லது நீங்கள் தான் காவலாளிகள் அப்படிங்கக்கூடிய, நீங்க தான் பாதுகாக்கணும், நம்ம அக்காவை நல்லபடியா நீ தான் பார்க்கணும், பாதுகாக்கணும், நீ தங்கச்சிய வேற எந்த காத்து கருப்பு படாம நீ தான் பார்த்துக்கணும், இப்படி சொல்லியே அந்த ஆண்களுக்கு வந்து பெண்கள் மீதான அதிகாரத்தை கொடுத்து அதை வந்து பெண்களை அடக்கி ஒடுக்குகிற ஒரு அமைப்பாக குடும்பம் என்கிற அமைப்பு ஒரு பல்வேறு கலாச்சாரத்தையும் உள்ளடக்கி வளர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அல்லது 25 வயது அந்த பெண்ணுக்கும் ஆகுது, சுபாஷினிக்கு. அப்ப அவளுடைய திருமணத்தை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு அந்த பெண்ணுக்கு உரிமை இல்லை, உரிமை மறுக்கப்பட்டிருக்குது. தன்னுடைய வாழ்க்கையில் இன்னார் துணையாக வந்தார் நான் நன்றாக இருக்கலாம், அல்ல சந்தோஷமாக இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், எனக்கு இந்த ஆளை பிடித்திருக்கு, அவரோடு நான் வாழ்வுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய தீர்மானம் எடுப்பதற்கு அந்த பெண்ணுக்கு உரிமை அங்கு மறுக்கப்படுகிறது. அவ வந்து தன்னுடைய காதலில் உறுதியாக இருந்ததே அவளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடிந்திருக்கு. அப்போ அந்த பெண்களுக்கு வந்து இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இது சொல்லுது. இந்த சம்பவம் வெளிப்படையாகவே சொல்லுது. இதுல இந்த சுர்ஜித் வந்து தம்பி, இவள் அக்காவா இருந்த பிறகுமே இந்த தம்பி இதுல இவ்வளவு ஒரு ஜாதி வெறியும் பிளஸ் இவனை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளவு ஒரு உறுதியுமாக இருந்திருக்கிறார். பொதுவாக அக்கா, தம்பி, அன்னை, தங்கச்சி அப்படிலாம் இருக்கும்போது வீட்டில் மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை எல்லாம் அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரே வயதினராக இருக்கிறனால 25க்கும் 22க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. அதனால அவங்க வந்து ஒருத்தர் ஃப்ரீயா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றது மாதிரி இப்படி இவங்களுடைய காதலை பற்றினதையும் ஷேர் பண்ணியிருக்கலாம். அப்ப அந்த தம்பி வந்து அதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த அக்காவை நன்றாக புரிந்து கொள்ளதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த சமூகம் அப்படிதான் இருக்கு. பெண்கள்னா இப்படிதான், ஆண்கள் என்ன சொல்றாங்களோ அந்த குடும்பத்தில் உள்ள அப்பா, அண்ணன், அப்படி ஆண்கள், ஒருவேளை அந்த குடும்பத்துல அன்னை எல்லாம் அப்படிலாம் இல்லைன்னா அந்த மூத்த மருமகன், அப்படி அந்த பொறுப்புகள் எல்லாம் அந்த அதிகாரம் எல்லாம் அவர்களுக்கு தான் கொடுக்க முடியும். அவங்க என்ன சொல்லுகிறார்களோ அப்படிதான் செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு கலாச்சார பின்னணி. இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டி இருக்குது. இந்த சம்பவம், அதாவது படுகொலையோ அல்லது ஆணவ கொலையோ, இதை வந்து இந்த சம்பவத்தை இந்த பொது சமூகம் எப்படி பார்க்கிறது, இவருடைய எண்ணங்கள் எப்படி ஓடிட்டு இருக்குது, அதுல குறிப்பாக பெண்களை பற்றி இவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நான் அந்த சம்பவத்தை பற்றி வீடியோ யூடியூப்ல நான் பார்த்தேன். அதுல வந்து சில கமெண்ட்ஸ் பார்க்கும்போது அதுல சொல்லியிருந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்பவே மன வருத்தத்தை கொடுத்தது. என்ன அப்படின்னா, ஒரு ஆள் சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஆண் சொல்லியிருக்கிறாரு, பெண்ணை அடக்க தெரியல அப்படின்னு. இன்னொரு நபர் சொல்லியிருக்கிறாரு, இந்த பொட்டச்சிங்களை ஏன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்கிறது இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லி. அப்போ அதுல இந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிட்டா,
இந்த படுகொலை செய்யப்பட்டவர் மீது நமக்கு ஒரு பரிவிறக்கம் வந்திருக்கணும். ஐயோ பாவம் இப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு ஒரு வரணும். சாதாரணமா அது ஒரு மனிதாபிமானம் இல்லை, அப்படி வரணும். ஆனா அந்த ஆட்களுக்கு அப்படி வரல. இன்னைக்கு இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்த்தா அந்த கொலை செய்தவர் மீது ஒரு என்னது அவர் மீது கோபம் வரணும். நமக்கு அந்த குற்றவாளி மீது கோபம் வரணும். ஏன்னா அவரே அந்த சுர்ஜித்தே போய் பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருக்காரு. அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார், நான் தான் கொலை செய்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கட்டாயமா மிகப்பெரிய அளவுல தண்டனை கிடைக்கும். அப்போ ஒரு குற்றவாளி இவ்வளவு பிடிச்சு பண்ணிட்டானே அப்படிங்கக்கூடிய ஒரு கோபம் வரணும். அதுவும் இந்த ஆட்களுக்கு வரல. ஆனா எவ்வளவு கோபம் அவங்களுக்கு யார் மேல வருது பாருங்க, பெண்கள் மீது, பெண் மீது. அந்த பொண்ணு சரியில்லை, அதனாலதான் இது நடந்திருக்கு. அந்த பொண்ணை அடிமைப்படுத்தி வச்சிருக்கல, அல்லது அந்த பொண்ணை அடக்கி வளர்க்க தெரியல அப்படின்னு சொல்லி அவர்களுடைய கோபம் அந்த பெண்ணின் மீது மாறி இருக்கு. அப்ப இதுல இருந்தே இந்த பொது புத்தியில நமக்கு பெண்களை பற்றி என்ன எண்ணம் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுகொள்ள முடிகிறது. பெண்ணா அடக்கி தான் வச்சிருக்கணும், பெண்ணா அடிமைப்பட்டு தான் இருக்கணும். பொட்டச்சிங்களை இந்த வார்த்தையே பாருங்க, பெண்களை ரொம்ப இழிவுபடுத்துகிற வார்த்தை. இதுல இருந்தே இந்த சமூகத்தினுடைய போக்கு என்னங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த ஒரு சமூகம் நல்ல ஒரு சமூகமா மாறணும்னா அந்த பெண்களை மதிக்கணும். எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, கரைகாணாத சொத்து இருந்தாலும் சரி, கோடி கோடியா பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் சரி, பெண்களை மதிக்கல அப்படின்னு சொன்னா அந்த குடும்பமும் சரி, மற்ற அந்த சமூகமும் சரி, அது உருப்படவே செய்யாது, முன்னேறவே செய்யாது. அது வரலாறு நமக்கு கற்று தந்திருக்கக்கூடிய பாடம். இதை ஒருபோதும் நம்ம மறக்க கூடாது. பெண்களுக்கும் உரிய மதிப்பு கொடுக்கணும். பெண்களை பற்றி நம்ம மனசுல இருக்கக்கூடிய எல்லா பெண்ணடிமைத்தன எண்ணங்களையும் அந்த பெண்ணடிமைத்தன கலாச்சாரங்களையும் மாற்றுறதுக்கு நம்ம எல்லாருமே இணைந்து உழைப்போம். தேடும் விடியல் தூரமாயில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி. நன்றி.